ஹாய், வெல்கம் டு மோனிஷா நந்தகுமார் vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பத்தி தான் சொல்ல போறேன். எல்லாருமே பிரெக்னன்சி தான் ரொம்ப கஷ்டம், எப்படியாவது நார்மல் டெலிவரி ஆகிடணும், டெலிவரி நல்லபடியா ஆகிடணும் தான் ப்ரே பண்ணுவீங்க. பட் அதுக்கப்புறம் இருக்க ஜேர்னி தான் ரொம்ப கஷ்டம், போஸ்ட்மார்ட்டம். ஸோ இப்போல இருந்தே அதுக்கோசரம் ப்ரே பண்ணிக்கோங்க, அது நல்லா ஸ்மூத்தா போகணும்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான அண்ட் அழகான ஜேர்னி அது. ஸோ இன்னைக்கு அதை பத்தின பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 11 மந்த்ஸ் தான் ஃபீட் பண்ணேன். அதுல 6 மந்த்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். எக்ஸ்க்ளூசிவ்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார்முலா மில்க் இல்லாம ஜஸ்ட் பிரஸ்ட் மில்க் மட்டுமே நம்ம பேபிக்கு கொடுக்கறது. நான் அவனுக்கு பிளான் பண்ணது 2 இயர்ஸ் கண்டிப்பா ஃபீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி மில்க் சப்ளையும் இருந்துச்சு. பட் எல்லாமே ஃபிளாப் ஆனது என் பையனாலதான். பட் அதுல என் மிஸ்டேக்கும் இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் யாரையுமே நான் மீட் பண்ணாம போயிட்டேன். ஸோ உங்களுக்கும் நிறைய விஷயம் நான் சொல்றேன், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. எல்லாருமே டெலிவரிக்கோசரம் ப்ரே பண்றதை விட இதுக்கோசரமும் ப்ரே பண்ணிக்கோங்க. பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியானதே கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமானது. எனக்கு மில்க் சப்ளை வந்து அடிக்கடி கம்மியாச்சு. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன், என்ன சாப்பிட்டேன், எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா நியூ மாம்ஸ் அண்ட் பிரெக்னன்ட் உமன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரஸ்ட் மில்க் மேக்சிமம் நமக்கு லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஒரு 6 to 7 மந்த்ஸ்லயே வந்து கொலஸ்ட்ரம் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது வர்றப்போ நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 6 to 7 மந்த்ஸ்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 6th or 7th மந்தோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாய் பேபி. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். March 25th 2023 பிறந்தாங்க. மதியம் 12:55 தான் பிறந்தான். பட் என்னையும் அவனையும் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணது 5:30 சம்திங் தான். குழந்தை பிறந்தோடனே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டக்குன்னு அம்மாவோட நெஞ்சில போட்டுட்டு அந்த உடல் சூடு வந்து அவனுக்கு படணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் ஆனா இவன் பிறந்தோடனே தூக்கிட்டு போயிட்டாங்க கிளீன் பண்றதுக்கு. அப்புறம் பீடியாட்ரிஷியன் எல்லாம் வந்து செக் பண்ண வாட்டிதான் ரூம்க்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணது எல்லாம் பண்ணாங்க. தென் ரூமுக்கு போனதுமே பேபியை பார்க்க வரவங்க, என்னை பார்க்க வரவங்கலாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ உடனே ஃபீட் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி எப்படி லேட்ச் பண்ண வைக்கணும் எதுவுமே எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லவே இல்லை. 7 மணிக்கு மேலதான் அவன் அழுகிற வாட்டி தான் ஃபர்ஸ்ட் ஃபீடே பண்ணேன். அதுவும் எனக்கு பண்ணவே தெரியல. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அதை பத்தி எதுவுமே சொல்லல. 2 to 3 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. எப்படி லேட்ச் பண்ண வைக்கணும் எதுவுமே சுத்தமா தெரியாது. அதை பத்தின ஒரு ஐடியா கூட இல்லை. அவனை கிட்ட தூக்கிட்டு எங்க அம்மா வருவாங்க, கையில பண்ணி தான் கொடுப்பேனே. ஒரு 1 minute கூட குடிக்க மாட்டான். ஒரு 7-8 சொட்டு குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே தூங்கிடுவான். எங்க அம்மாவும் அவ்வளவுதான், பிஞ்சு குழந்தை எவ்வளவு குடிக்கும் அப்படின்னுவாங்க. பட் எனக்கு மனசு சுத்தமா கேட்கவே இல்லை. நான் வந்து சங்குல இது பண்ணி கொடுங்க, சங்குல நான் குடிச்சு தரேன் கொடுங்க அப்படின்னதுக்கு எங்க அம்மா முடியவே முடியாது, வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கும் பண்ண தெரியல, எனக்கும் குடிக்க வைக்க தெரியல. பட் ஆக்சுவலா அப்போ அதுதான் ரொம்ப நல்லது. சங்குல குடிச்சிட்டா நம்மகிட்ட குடிக்கவே மாட்டாங்க, பாட்டில்ல கொடுத்தாலும் நம்மகிட்ட ஃபீட் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சில பேபிஸ். பிரெக்னன்சி டைம்ல கொலஸ்ட்ரம் ப்ரொடக்ஷன் இருக்கப்பவே நல்லா அதை எடுத்து விடுங்க, நல்லா கிளீன் பண்ணுங்க அந்த இடத்த. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 2 to 3 days இருந்தேன்னா 3 days இருந்தேன். சுத்தமா அவனுக்கு ஃபீடே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அந்த கொஞ்சம் சொட்டு தான் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிடுவான். இப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுமே என் அக்கா வந்து குழந்தைய பார்க்க வரப்போ எப்படி பில்லோ வச்சு ஃபீட் பண்ண வைக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அவ சொல்ற மாதிரி ஃபீட் பண்ணவும் வரல. ஒரு வழியா எப்படியோ அவனை லேட்ச் பண்ண வச்சு நானும் ஃபீடிங்ல கம்ஃபர்டபுளா ஓகே ஆயிட்டேன். பட் ஆனா அவங்க சொன்ன மாதிரிலாம் எனக்கு ஃபீட் பண்ண வரல. நான் எனக்கு ஏத்த பொசிஷன்ல வச்சு எப்படியோ அவன் ஃபீட் எடுத்துக்கிட்டான். அது வரைக்கும் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. மில்க் சப்ளையும் என்னஃபா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 2 to 3 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணுவேன். நிறைய யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்த்து 2 to 3 hours ஒன்ஸ் கரெக்டா ஃபீட் பண்ணிடுவேன். அவன் தூங்கிட்டே இருந்தாலுமே காலை பிடிச்சி சொரண்டுறது, பிடிச்சி கிள்றது, அந்த மாதிரிலாம் பண்ணி நிப்புல வாயில வச்சுட்டேன்னா அவன் பாட்டுக்கு எப்படியோ குடிச்சிடுவான், தூங்கிடுவான் கரெக்டா. அதே மாதிரி நைட்ல இந்த முழிச்சு டிராவடி பண்றது, அழுவுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே அவன் பண்ணவே இல்லை. சுத்தமா கரெக்டா ஃபீட் எடுத்து அவன் பாட்டுக்கு தூங்கிடுவான். நைட் ஃபுல்லா ஸ்மூத்தா தூங்கிடுவான். ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு ஜேர்னி ஒரு 3 months வரைக்கும்.
சப்ளை எனக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் ஒரு சில டைம் பத்தாத மாதிரி எனக்கே ஃபீல் இருந்தனால நிறைய யூடியூப் அமேசான்லாம் பார்த்துட்டு நான் கேலட் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், எலாச்சி ஃபிளேவர். அதுல வந்து பின்னாடி பாக்ஸ்ல வந்து 2 ஸ்பூன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டேவே என்ன பண்ணிட்டேன், 2 ஸ்பூன் எடுத்து போட்டு பாலை குடிச்சேன். நெக்ஸ்ட் டேவே பால் கட்டிக்கிற அளவுக்கு இருந்துச்சு சப்ளை. பட் ஆனா எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வந்து வெலன்னு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபீவர் கூட வர ஆரம்பிச்சிச்சு. தென் ஒரு 2 டேஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். பிகாஸ் அவ்வளோ பால் கட்டிட்டு ரொம்ப பெயினாகவும் இருந்துச்சு, ஃபீவரும் வந்தனால ஒரு 2 டேஸ் ஸ்டாப் பண்ணிடலாம், இதனாலதான் போலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பால் சப்ளை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூனு நல்லா பெரிய கிளாஸ், பெரிய ஒரு சொம்புல கொடுப்பாங்க எங்க அம்மா பால், 2 கப் பால் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. ஃபீவர் வர மாதிரி இருந்ததுலாம் இந்த வாட்டிலாம் இல்லைங்கிறனால இப்படியே ஒரு 1 வீக் கண்டினியூ பண்ண. திரும்ப மறுபடியும் ஃபீட் பண்ணுவேன். நைட்ல 2 hours ஒன்ஸ் அலாரம் வச்சு எந்திரிச்சு கரெக்டா ஃபீட் பண்ணிடுவேன். கரெக்டா நான் நைட்ல வந்து அலாரம் வச்சிருவேன். சம்டைம்ஸ் லோச்சன் வந்து வாமிட் பண்ணிடுவான். உடனே வீட்டுல எல்லாருமே சரியான திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் அழுந்தா மட்டும்தான் பால் கொடுக்கணும், நீ என்ன 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா டைமிங் வச்சு பால் கொடுத்துட்டு இருக்க, அப்படிலாம் கொடுக்கவே கூடாது, நாங்க யாருமே அப்படிலாம் கொடுத்தது இல்லை அப்படி இப்படின்னாங்க. நான் வந்துட்டு எல்லாருமே சொன்னதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு 2 hours ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தேன். பட் ஆனா வாமிட் எடுத்துட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபீட் மட்டும் நான் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து அவன் அழுகுறப்ப மட்டும்தான் பண்ணுவேன். அப்படி இல்லையா திரும்ப 2 hours ஒன்ஸ் அதே கண்டினியூ பண்றேன். ஒரு 4th month கம்ப்ளீட் ஆகுற சமயத்துலன்னு நினைக்கிறேன், என்னாச்சுன்னு தெரியல, எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், எங்க அண்ணா மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட ஃபீடு சுத்தமா எடுத்துக்கவே இல்லை. பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். நிப்பிள்ல ஹனி தடவி கொடுத்து பாருன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. என் பையன் என்ன பண்ணுவோம், வெறும் அந்த ஹனியை மட்டும் சப்பிட்டு பாலை குடிக்கவே மாட்டான். ரைம்ஸ் ஏதாச்சும் பாடிட்டு பொம்மையை ஆட்டிட்டு ஃபீட் பண்ணா கொஞ்சம் எடுத்துப்பான், ஒரு சில டைம் எடுக்க மாட்டான். வேற வழியே இல்லாம பம்ப் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கும் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். மேனுவல் பம்ப் வந்து நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சப்போ அது பால் வந்து மில்க் சப்ளை நிறைய இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து எலக்ட்ரிக் பம்ப் வாங்கிக்கிட்டேன். அது வந்து லவ்லாப் பிராண்ட், இன்னுமே அது இருக்கு அப்படியே வீட்டுல. இந்த வாட்டி அந்த பம்பை மட்டும் தொடவே கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். எவ்ரி 3 hours ஒன்ஸ் வந்து பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 4th month ஆனனால 3.5 hours சம்திங் அந்த டைம்ல மட்டும்தான் ஃபீட் பண்ணுங்கிறனால 3 hours ஒன்ஸ் ஃபீட் பம்ப் பண்ணுவேன். பம்ப் பண்றது வந்து என்ன மாதிரி பண்ணணும், என்ன ஷெட்யூல்ல பண்ணணும்னு இன்னொரு வீடியோல சொல்றேன். பிகாஸ் நீங்க ஷெட்யூல் மாத்துனீங்க, பம்ப் பண்றது வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே மில்க்ஸ் அப்படியே ஃபுல்லா டிராப் ஆகிரும். பாட்டில் ஃபீல்ல எடுத்த வாட்டி என்கிட்ட ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனா நான் அப்பப்போ நானும் வந்து ஃபீட் பண்ண பார்ப்பேன். பட் அவன் என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை, கடிச்சு வச்சிருவான். சரி ரொம்ப பெயினா இருக்கும், நான் விட்டுட்டேன். ஏதோ பம்ப் பண்ணியாச்சும் குடிச்சா ஓகே என் மில்க் அப்படிங்கிற மாதிரி. பம்பிங்கும் வந்து நிறைய மில்க் வரணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 11:09 வச்சு பம்ப் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படி பண்ணவே கூடாது. 1-2 தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 5 or 6லயே அதுலயே கண்டினியூ பண்ணணும். நான் என்ன பண்ணேன், 11:09 வச்சு ஃபாஸ்டா பம்ப் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்சம் நிப்பிள் ப்ராப்ளம் ஆகி பம்ப் பண்ணாலே நரக வலி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 months கழிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுல என்னால சுத்தமா முடியல, அப்பயே ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நர்ஸ் வந்து பம்ப் பண்ணாத, ஷீல்டு யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஷீல்டு வந்து எனக்கு வேலைக்கே ஆகல. இப்படி பம்ப் பண்ணிட்டே இருந்தேன்னா நிப்பிள் கிராக் ஆகி ப்ராப்ளம் வரும், ஷீல்டு யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்பவே சரி ஷீல்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்த்தா அது வேலைக்கு அவ்வளவு சுத்தமா முடியல. பட் அப்பவும் அவன் எடுத்துக்கவே இல்லை. ஸோ இன்ஜெக்ஷன் போட்ட வாட்டி பெயின்லாம் வந்து நல்ல நார்மலான வாட்டி திரும்ப மறுபடியும் பம்பே தான். லோச்சனுக்கு வந்து ஒரு 6th month எண்ட் ஆகுறப்போ மில்க் சப்ளை வந்து லைட்டா டிராப் ஆக ஆரம்பிச்சுது நைட் டைம்ல. எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே சுத்தமா தெரியல. பிகாஸ் ஃபுட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, அந்த டைம்ல மில்க் சப்ளை இது பண்ணும். எனக்கு திடீர்னு நைட்ல அழுந்தானா என்ன பண்றது, எதுவுமே இல்லையே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போதான் ஃபார்ம்ல ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்தோம். பட் ஆனா நாங்க குடுக்கல அவனுக்கு. அது வீட்லயே இருந்துச்சு. ஒரு 15 days கழிச்சு திரும்ப மறுபடியும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு நாளைக்கு 30 to 60 ml தான் எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலா மில்க் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா என்னோட மில்கே தான் கொடுத்துருவேன். பால் பத்தலன்னு தெரிஞ்சதுன்னா போதும், உடனே போய்
ஒரு 2 லிட்டர் தண்ணி அப்படியே குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு பாட்டில் தண்ணி 2 பாட்டில் தண்ணி நல்லா குடிச்சிட்டே இருப்பேன். உடனே மில்க் சப்ளை கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பேன். பால் பத்தலைன்னா இப்படிதான் பண்ணுவேன். குடுகுடுன்னு ஓடி போய், ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும் பால் இல்லைனாலே. பம்பிங் பண்றது வந்து நைட்ல வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அது பண்றவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சு. பிகாஸ் நான் அவனுக்கு 11க்கு ஃபீட் பண்ணணும்னா 10:30க்கே வந்துட்டு பம்ப் பண்ண ஆரம்பிக்கணும். ½ ஒரு பம்ப் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் அவனுக்கு ஃபீட் பண்ணும், திரும்ப பர்ப் பண்ண வச்சுட்டு அகெயின் 3க்கு ஃபீட் பண்ணா 2:30க்கே எந்திரிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல. தென் லோச்சனுக்கு வந்து 8th மந்த் ஆகுறப்போ ஒரு ட்ரிப்புக்கு போகணும். ஒரு 3 to 4 days அந்த ட்ரிப்ல வந்துட்டு அவனுக்கு சுத்தமா நான் ஃபார்முலா கொடுக்கவே இல்லை. ஃபுட்டு சாலிடு, தென் வந்து என்னோட பம்ப் மட்டும்தான். ஃபுல்லா பம்ப் பண்ணி என்னோட மில்க கொடுத்தேன். ஊருக்கு வந்ததும் சப்ளை குறைஞ்சிருச்சு. நல்லாவே தெரிஞ்சது எனக்கு. எப்பவுமே பேபி வந்து நம்மகிட்ட லேட்ச் எடுத்துக்கிட்டா வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். 11th மந்த்ல வந்து 1 or 2 times தான் பிரெஸ்ட் ஃபீடிங்கே. பட் அதுக்கே பால் பத்தல. பம்பிங்கும் வந்து என்னால பண்ண முடியல. ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணி எனக்கு ரொம்ப பெயின் ஆகிருச்சு. சுத்தமா பண்ணவே முடியல. நிப்பெல்லாம் பெயின் இருக்கவும் சொல்லிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்கே ஸ்டாப் பண்ணிடலான்னு எனக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை பாடியில. ரொம்ப பார்க்க வத்தலும் தொத்தலமா இருந்தா எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தப்போ நான் அப்பப்போ கொடுத்து பார்ப்பேன் இல்லையா, அப்போ என்கிட்ட ஃபீடிங் எடுத்துக்கிட்டான். எனக்கு சத்தியமா அவ்வளவு அழுகாச்சு வந்துச்சு. ஏன்னா நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு பத்தல, ஸ்டாப் பண்ணிடலான்னு பாக்குறப்போ இவன் வந்து ஃபீடிங் நம்ம கிட்ட எடுத்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அகைன் கண்டினியூ பண்ண. சரி ஓகே வந்துச்சுன்னா குடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப 1 வீக் தான் மில்க் சப்ளை திரும்ப நல்லாவே குறைஞ்சிச்சு. இவன் பால் வரலன்னு சொல்லிட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அட போங்கடா, பர்த்டே வரைக்கும் ஃபார்முலா கொடுத்துட்டு கவு மில்க்கு மாறிடலாங்கிற மாதிரி ஃபுல்லாவே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரியே கவு மில்க் மட்டும்தான் குடிப்பேன். பர்த்டேக்கு அப்புறம் கரெக்டா கவு மில்க் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து நைட்ல மட்டும்தான், ஒரே வாட்டி மட்டும்தான் குடிப்பான். ஒரு பாட்டில் அவ்வளவுதான். அதுக்கப்புறம்லாம் குடிக்க மாட்டான். இப்போ அரை பாட்டில் தான். பிரெஸ்ட் மில்க் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்ல வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா நீங்க லாக்டேஷன் கன்சல்டன்ட்டை மீட் பண்ணுங்க. 1.5 years ஆச்சும் பேபிக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என் பேபி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்கிட்ட வரைக்கும் அவனுக்கு ஒரு கோல்டு காஃப்னு எதுவுமே நாங்க வந்ததில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க தூக்கிட்டே போனது கிடையாது. பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஜேர்னி ஸ்மூத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பவே ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். இந்த பேபிக்கு என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. அதை நினைச்சு எனக்கு சத்தியமா இப்போ கூட பயமா இருக்கு. பட் இந்த வாட்டி அந்த பம்பு மட்டும் இறக்கவே கூடாது. மேல வச்சிருக்கேன், மேல தூக்கி போட்டோம். அது வைக்கிறப்ப கூட நான் வேண்டிக்கே வச்சேன், இதுக்கு மேல இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அந்த பம்ப் பண்ற ஜேர்னியே. எல்லாருமே திட்டினாங்க, எதுக்கு பம்ப் பண்ணிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு. அந்த பம்ப் பண்ண சமயத்துல எனக்கு என் பாடி கண்டிஷனுமே ரொம்ப மோசமா போச்சு. சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லை, எதுவுமே இல்லை, அவ்வளவு மோசமா தான். ஆனா இருந்தாலுமே நான் கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைச்சேன். மில்க் சப்ளை கம்மி ஆகாம இருந்திருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃபீடாச்சும் என்கிட்ட மில்க், என்னோட பிரெஸ்ட் மில்க் நான் கொடுத்துருப்பேன். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே லாக்டேஷன் கன்சல்டன்ட்டை மட்டும் பாருங்க. அவங்க வந்து லேட்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க குழந்தை அப்படின்னா கூட எப்படியாவது அவங்க லேட்ச் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இப்பல இருந்தே அந்த ஜேர்னி வந்து நல்லபடியா அமையணும் அப்படி சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பிரெக்னெண்டா இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஜேர்னியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும். அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணி